கேரளாவில் ஒரு சாதாரண பஸ் பயணம். ஆனா ஒரு ரீல்ஸ் காரணமாக அவருடைய வாழ்க்கை முடிந்தது. ரீல்ஸ் என்ற பெயரில் நடந்தது என்ன? ஒரு பெண் ரீல்ஸ் ஃபேமஸ் ஆகணும்னு நினைச்சு பஸ்ஸில் ஒரு ஆணை தான் உரசப்பட்டதாக வீடியோ எடுத்தார். அந்த வீடியோ வைரலானது. ஆயிரக்கணக்கான பேர் பார்த்தாங்க. லட்சக்கணக்கான பேர் கமெண்ட் போட்டாங்க. ஆனா யாரும் உண்மை என்ன என்று கேட்கவே இல்லை. அந்த ஆணுக்கு நடந்தது என்ன? அவருடைய முகம், அவருடைய பெயர் சமூக ஊடகங்களில் பரவியது. பஸ் ஹராஸ்மெண்ட் ஆள், கெட்ட மனிதன், தண்டனை கொடுக்கணும். ஆனா சமூக ஊடகங்களே நீதிபதியாக மாறியது. முடிவு: மனதை உடைக்கும் உண்மை. அந்த அவமானத்தை, அந்த மன அழுத்தத்தை அந்த மனிதன் தாங்க முடியல. அவர் தன்னுடைய உயிரையே முடிச்சுக்கிட்டார். நண்பர்களே, ஒரு ரீல்ஸ், ஒரு வீடியோ, ஒரு தவறான குற்றச்சாட்டு ஒரு உயிரை எடுத்துடுச்சு. இது யாருடைய தவறு? பெண்ணுடையதா? சமூக ஊடகங்களுடையதா? அல்லது எந்த விஷயத்தையும் உண்மை தெரியாம ஷேர் பண்ணும் நம்ம எல்லாருடையதா? நாளைக்கு ஒரு தவறான வீடியோ உங்க பேர்ல வந்தா உங்க வாழ்க்கைய யார் திருப்பித் தருவாங்க? ரீல்ஸ் முக்கியமா? ஒரு உயிர் முக்கியமா? ஃபேமஸ் ஆகிறதுக்காக யாருடைய வாழ்க்கையையும் நாசம் பண்ணாதீங்க. உண்மை தெரியாம யாரையும் குற்றவாளியாக மாற்றாதீங்க. ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு வீடியோ ஒரு உயிரை எடுக்கக்கூடும்.